ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. 24 மணி நேரத்தில் அது மேலும் வலுவடையும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. அது 24 மணி நேரத்தில் மேலும் வலுவடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. ஏற்கனவே வானிலை ஆய்வு மையம் வரும் 28ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை பெய்யும் என்கிற அறிவிப்பையும் முன்னதாகவே கூறியிருந்த நிலையில் தற்போது தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியிருக்கிறது. அது மேலும் 24 மணி நேரத்தில் வலுவடையும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் வேதவள்ளி இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இதன் மூலமாக தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருக்கு? தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில தான் இருக்கிறது ஆனந்தி. அதாவது தமிழகத்தை விட்டு மிக தொலைவுல இருக்கிறதுனால இப்போதைக்கு அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால தமிழகத்துல மழைக்கு வாய்ப்பு கிடையாது. வரும் நாட்கள்ல தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வர வர எந்த அளவுக்கு ஒட்டி வருகிறதோ அதனை ஒட்டிதான் நமக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. தற்போதைய நிலைமையில இது தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் பகுதியில இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறது. இது வரக்கூடிய நேரத்துல மேற்கு வடமேற்கு திசையில நகர்ந்து இன்னும் தீவிரமடையும். அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது மேலும் வலுவடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுமா, புயலாக மாறுமா என்பது குறித்த தகவல்கள் எதுவும் இதுல தெரிவிக்கப்படல. வரும் நாட்கள்ல அது குறித்து மீண்டும் தெளிவுபடுத்துவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியை பொறுத்தவரையில் கடலிலேயே நீண்ட நாள் பயணிப்பதன் காரணமாக இது புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. அதனுடைய நகர்வை பொறுத்து அது தமிழகத்தை நோக்கி வருமா அல்லது ஆந்திராவை நோக்கி செல்லுமா என்பதான தகவல்கள்லாம் அடுத்தடுத்த நாட்கள்ல தான் நமக்கு தெரிய வரும். 2 வாய்ப்புகள் இருக்கின்றன. ஒன்று, இது நகர்ந்து தமிழகத்தை நோக்கி வந்து தமிழகத்திற்கு மழை கொடுப்பதற்கான வாய்ப்புகள். இரண்டாவது, இல்லை இது நன்றாக தீவிரமடைகிறது என்றால் இது ஆந்திராவை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இந்த 2 வாய்ப்புகள் தான் இருக்கின்றன. இந்த 2 வாய்ப்புகள்ல எது நடக்க போகிறது என்பது அடுத்தடுத்த நாட்கள்ல தான் நமக்கு தெரிய வரும். வானிலை ஆய்வு மையமும் இன்னும் நமக்கு அதை உறுதி செய்யல அப்படின்றதையும் தெளிவுபடுத்த வேண்டியது இருக்கு. ஏற்கனவே சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிவிப்பின்படி அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு தமிழகத்துல ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை இப்போ ஒரு சின்ன ஒரு இடைவெளி என்று கூட சொல்லலாம். அடுத்து வரக்கூடிய சில நாட்கள்ல ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் கனமழை, ஓரிரு இடங்கள்ல ஏதாவது ஒரு சில இடங்கள்ல மட்டும் மிக கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த சலனம் நம்மை நோக்கி நெருங்கி வரும் பட்சத்துல மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்து மழை பொழிவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி வேதவள்ளி. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.